அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகளுக்காக முதலீடு செய்வதற்கு தயாராக இருப்பதாக இலங்கையின் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் ஹாலித் அல் அமீரி தெரிவித்தார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மற்றும் இலங்கையின் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவருடன் அண்மையில் துறைமுக வளாகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இது தொடர்பாக குறிப்பிட்டார். இதன்போது தூதுவர் நாட்டின் புதிய சிட்டி டெர்மினல் துறைமுக நகரத்தில் நிர்மாணிக்கப்படக்கூடிய விமான நிலைய முனையத்தின் முதலீட்டுக்கு இணக்கம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இலங்கையில் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான அடிப்படை படியாக கவர்மெண்ட் பே வசதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிகழ்வு பிப்ரவரி 7 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறும். இது அரசு நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் பரிவர்த்தனைகளை நெறிப்படுத்தி நவீனமயமாக்கும் என்றும் பாதுகாப்பான மற்றும் திறமையான டிஜிட்டல் அமைப்பு மூலம் தடையற்ற பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தின் விழா பிப்ரவரி 4 இன்று காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளன. அதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறிய ஊடக பேச்சாளர், சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் கூறினார். சுதந்திர தினத்தையொட்டி இன்று விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அனைத்து அழைப்பாளர்களும் காலை 7 மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் இந்திக்க கப்புகொட தெரிவித்தார். இதற்கிடையே சுதந்திர தின விழாவை காண வரும் பொதுமக்கள் பௌத்தலோக மாவத்தை வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று 285 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விசேட அரச பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 6 பெண் கைதிகள் உட்பட 285 பேர் விடுதலை செய்யப்பட உள்ளனர். இதேவேளை இன்றைய தினம் சிறை கைதிகளை திறந்த வழியில் சந்திப்பதற்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குள் இன்று ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டங்களில் ஈடுபட இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இதற்கான தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளையதம்பி ஸ்ரீநாத், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் அமலநாயகி, சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் உள்ளிட்ட 7 பேருக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் காந்தி பூங்காவில் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இதனை பாதிக்கும் வகையிலான எந்தவொரு செயற்பாடுகளுக்கும் மட்டக்களப்பு நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குள் அனுமதி அளிக்காத வகையில் காவல்துறையால் இந்த தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக வாட்ஸ்அப் ஊடாக போலி தகவல்கள் பகிரப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவ்வாறு தொழில் வாய்ப்பை வழங்குதல், வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் எந்தவொரு அறிவிப்புகளும் விடுக்கப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வாட்ஸ்அப் ஊடாக பரவும் போலி தகவல் தொடர்பில் ஆராய்வதற்காக காவல்துறை கணனி குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக குறிப்பிட்டு பரப்பப்படும் லிங்குகளுக்குள் பிரவேசிக்கவோ அவற்றை பகிரவோ வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்.
நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகளும் இன்று மூடப்பட உள்ளது. இலங்கையின் 77வது சுதந்திர தின பிரதான நிகழ்வுகள் இன்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இம்முறை பொதுமக்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய கொண்டாட்டமாகவும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. அரசு சேவை சம்பள உயர்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் 90 பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 1 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 10 வலம்புரி சங்குகளை தனது மகளொன்றில் மறைத்து வைத்து விற்பனைக்காக கொண்டு சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோமாகம பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபர் ஒருவரே கனிமுள்ள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர் பயணித்த மகளொன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் இன்று கம்பகான் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். வவுனியா தவிசுகுளம் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா தவசிக்குளம் பகுதியில் 2 அணிகளுக்கிடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுள்ளது. இதன்போது குறித்த மைதானத்துக்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதுடன் விளையாட்டு நிகழ்வுக்கு வழங்கப்படவிருந்த வெற்றி கிடங்கள் மற்றும் கதிரைகளையும் உடைத்துள்ளனர். காயமடைந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பெறப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக வவுனியா போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 7,50,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை தீர்வை வரி செலுத்தாமல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேறிய முயற்சித்த பெண் பயணியை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இரவில் அனுராதபுரத்தில் உள்ள மசாஜ் பார்லர் ஒன்றுக்குள் நுழைந்து மன்னா கத்திகள் மற்றும் அரிவாள்களுடன் ஆயுதமேந்திய 4 நபர்கள் மேலாளரின் கழுத்தில் மன்னா கத்தியை வைத்து மிரட்டி கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை அபகரித்து சென்றுள்ளனர். அனுராதபுரம் தகயகம சந்தியிலிருந்து புப்புதுபர சாலையில் அமைந்துள்ள இந்த மசாஜ் மையத்துக்குள் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மசாஜ் பார்லருக்குள் நுழைந்த 4 கொள்ளையர்கள் 5,77,000 பணத்துடன் அங்கிருந்த பெண்களிடம் கொள்ளையிட்ட 3,50,000 மதிப்புள்ள 2 தங்க நெக்லஸ்கள் மற்றும் காசாலையின் டிராயரில் இருந்து ஒரு தங்க பவுன் மற்றும் ஒரு தங்க மோதிரம் ஆகியவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி சென்று விட்டனர். மெதவாச்சியா அதகடு அதவீர கொல்லாவ என்ற முகவரியில் வசிக்கும் ஒருவர் அங்கு காசாளராக பணிபுரிந்து வந்த புகாரை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன்சனை கிராமத்தில் ஜானி பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் முதலைக்குடாவைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான சோமசுந்தரம் சீராள சிங்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் வயலுக்கு காவலுக்கு சென்ற வேளை நேற்று அதிகாலை ஜானி துரத்தி சென்றுள்ளது. இந்நிலையில் ஜானிக்கு பயந்து ஓடியதில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்குண்டு விவசாயி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த போது திடீரென ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜேர்மன் பெண்ணும் நேற்று உயிரிழந்துள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பிரிட்டிஷ் பெண் ஒருவர் உயிரிழந்திருந்தார். நச்சுவாயுவை சுவாசித்தன் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். காலி மாத்தறை களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இதேவேளை அடுத்த 24 மணித்தியாலத்துக்கான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பையும் திணைக்களம் வெளியிட்டுள்ளது.
இத்துடன் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.